குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜோட ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயுமே முக்கியமாக தேவைப்படக்கூடிய வாஷிங் லிக்யூட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்ட்ரா வாஷ் பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஸோ டைம் அதிகமாக எடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதே ரொம்ப டென்ஷனான ஒர்க்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பலவிதமாக இருக்குது. ஸோ பொதுவாக ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அழுக்குகளை நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸை கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஷர்ட்லேயுமே காலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கடினமான விஷயம் அதை சுத்தம் பண்ணுறது. ஏன் அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்ச். ப்ரஷ் போட்டு தேய்க்கணும், காலர் கிளியாமல் வச்சுக்கணும், அழுக்கெல்லாம் போக வைக்கணுங்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய சேலஞ்சாக இருக்கும். எல்லாருமே பொதுவாக துவைக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 விதத்தில் துவைப்பாங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க டாப் லோட் மிஷினும் இருக்கும், ஃப்ரண்ட் லோடு மிஷினும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முழுமையான சுத்தம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சேலஞ்சு தான். ஸோ இதுக்காக நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அல்ட்ரா வாஷ் லிக்யூட். ஸோ இந்த அல்ட்ரா வாஷ் லிக்யூடில் துவைக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நமக்காக கொடுத்துருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவுன்ஸ் டைரக்டர் மிஸ்ஸஸ் கீதா கௌரி சங்கர் தான் இந்த டெமோவை நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம அல்ட்ரா வாஷ் டெமோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 500 ml அல்ட்ரா வாஷ் நம்ம பாட்டில் நம்ம வெஸ்டீஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அளவு பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எம்ஆர்பி 375 ரூபா நம்மளுடைய அல்ட்ரா வாஷு. ஸோ இந்த 500 ml பார்த்தீங்கன்னா 50 முறை நம்ம துணி துவைக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 14 லிட்டர் தண்ணி எடுத்திருக்காங்க. இந்த குடத்தில் ஒரு குடம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 14 லிட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு முறை துணி துவைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குண்டா நிறைய துணி சேரும்போது மட்டும்தான் நம்ம ஒரு முறை துணி துவைப்போம். ஸோ அதுக்காக 14 லிட்டர் தண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ 14 லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ml ஊற்றணும். நம்ம அல்ட்ரா வாஷ் மூடியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூடி எடுத்தீங்க அப்படின்னா 10 ml, ஹாஃப் மூடி எடுக்கிறீங்க அப்படின்னா 5 ml. ஸோ நம்ம இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கிழிக்காமலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சிங்க அப்படின்னா லிக்யூடு வேஸ்ட் ஆகாமல் கடைசி சொட்டு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஒரு சில பேர் அதிகமாக ஊற்றிடுவாங்க, அதுக்காக நீங்கள் அதில் ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ மூடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ml எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு டப் நிறைய துணி இருக்குது அப்படின்னா நம்ம 10 ml எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணி அளக்க தெரியல லிட்டரில் அப்படின்னா நீங்கள் குடத்தில் அளந்துக்கலாம். பெரிய குடத்தில் எடுத்திங்கன்னா ஒரு குடம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ml நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன வேலை அப்படின்னா நம்ம மிஷினில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கையில் துணி துவைச்சாலும் சரி, இந்த மாதிரி காலர் அழுக்குகள் உள்ள சட்டைகளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த காலர் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த ஒயிட் ஷர்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல இந்த காலரை தண்ணியில் நனைச்சிக்கணும். தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம மூடியில் எடுத்து வச்சுருக்கிற அல்ட்ரா வாஷை இப்போ இந்த காலரில் நம்ம ப்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த மூடியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தொட்டு அந்த நம்ம காலரில் நம்ம இப்போ லைட்டாக அப்ளை பண்ணணும் அது மேலே. ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சதை மட்டும்தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் புதுசாக லிக்விட் எடுக்க போகிறதில்ல. ஸோ இதை நம்ம தேய்ச்சிட்டு இந்த காலர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா லைட்டாக அப்படி கசக்கணும். நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காலரில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலர் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறோம். இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரைகள் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஹேர் டை அடுத்தது வாழைக்கரை அந்த மாதிரி இருந்தால் போகாது. இப்போ மற்ற நார்மல் அழுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேய்க்கும் போதே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி லிக்யூடை நம்ம அந்த தண்ணியில் கலந்துக்க போகிறோம். புதுசாக திரும்பவும் ஒரு மூடி எடுக்க தேவையில்லை. இது மாதிரி எவ்வளோ ஷர்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் மட்டும் ஒரு டைம் பண்ணிவிட்டு திரும்ப மீதி இருக்கிற தண்ணியில் நீங்கள் எடுத்து வச்ச மீதி லிக்யூடை ஊற்றி நீங்கள் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ தண்ணியில் ஊற்றும் போது ஒரு சில பேர் நுர வராதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுலேயும் நல்லா நுர வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நுர வர மாதிரி தண்ணியை கலக்கிக்கோங்க.
ஸோ கலக்கும் போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நம்மளுடைய அல்ட்ரா வாஷ் லிக்யூடினுடைய ஸ்மெல்லு. ஸோ நம்ம நல்லா தண்ணியில் கலக்கி விட்டுட்டோம். இப்போ எல்லா துணிகளையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டப்பில் நனைச்சிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா ஷர்ட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் பண்ணணும். மற்ற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. துணிகளை பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த முன்பக்க பகுதி தான் பார்த்திங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி நினச்சி துவைப்பாங்க. பட் துணியினுடைய உள்பகுதியை தான் வெளியில் திருப்பி நம்ம ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உடலில் படக்கூடிய அந்த துணியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள் இருக்கும். திரும்பவும் நம்மளுடைய அந்த பகுதி தான் நம்ம உள்பக்கம் போய் நம்ம உடம்புல டச் ஆகும். ஸோ துணிகளை திருப்பி தான் நம்ம ஊற வைக்கணும். வெயில்லையும் காயப்படணும். கிருமிகள் இருந்தால் கூட வெயில் படும்போது அந்த கிருமிகள்லாம் பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற லிக்விடை ஊற்றி எல்லா துணிகளையுமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம 10 ml தான் ஊற்றணும். ஒரு டப் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம துணிகளை இங்கே ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துவைக்கும் போது உங்களுக்கு 50 முறை இந்த லிக்விடை வச்சு நீங்கள் துணி துவைச்சிக்க முடியும். நார்மலாக நீங்கள் துவைக்கும் போது சோப்பு தூள், நீலம், கம்ஃபர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம அல்ட்ரா வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே தேவை கிடையாது. இது மாதிரி ஊற வைக்கும் போது மட்டும் ப்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் அப்படியே நினச்சிக்கலாம். இது ஒரு 1/2 an hour அல்லது 45 minutes, அதாவது 45 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். நீங்கள் இங்கே நினைக்கும் போதே பாருங்கள் அழுக்கு தெரியுது அந்த தண்ணியில். ஸோ எல்லா அழுக்கும் ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி கும்மி அலசி போட்டால் போதும். நார்மலாக துணி துவைக்கிறத விட இது ரொம்பவே செலவு கம்மி தான். ஸோ எப்படி செலவு கம்மிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆர்டினரி லிக்விட் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய மூடியினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 60 ml பிடிக்கும். ஸோ நம்மளது 10 ml. நம்ம 50 முறை துவைக்கும் போது 1/2 லிட்டர் போதுமானது. 300 ரூபாய் நமக்கு செலவாகுது. இந்த பக்கம் இருக்கிற லிக்விட் பார்த்தீங்கன்னா 60 ml ஒவ்வொரு முறை துவைக்கும் போது செலவாகும். 3000 ml பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 முறை துவைக்கிறதுக்கு செலவு பண்ணுறீங்க. ஸோ செலவு பார்த்தீங்கன்னா 735 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ இங்கே செலவும் மிச்சம். நம்ம கைகள் பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். நம்மளுடைய கைகள் டேமேஜ் ஆகாமல் ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். அந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் இருக்காது. ஸோ துணியும் புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும். நம்ம கைகளும் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் ஸ்கின் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் சோப்பு தூள், நீலம், கம்ஃபர்ட் இதெல்லாம் வாங்கவே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு லிக்விட்லேயே நீங்கள் ஃபுல்லாக துணி துவைச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.